Yeah, I will start in another 2 minutes. Keep waiting. நீங்கள் உங்களுக்கு யார் ரெஃபர் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட கனெக்டட் மெசேஜ் போட்டுருங்க. I will start in another 2-3 minutes. Hey, hi, everybody. Welcome. We'll formally start the session another one minute. Keep connecting. People are connecting. Let them connect. We'll start the session in another 1-2 minutes. And welcome all. Anyone here? இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் இருக்கேன் இந்த மாதிரி. Somebody invited me. I'm here. அப்படி இருந்தீங்கன்னா can you raise your hand? Can you, digitally you can raise the hand. First time you guys are here now. Welcome. Good. 8:33 now. 8:34 will start. Welcome. நிறைய பேர் brand new இருக்கீங்க. Welcome. Another 1 minute. We'll start in 1 minute. Formula will start. So welcome. இந்த செஷன் என்ன அப்படின்னா it is about healthy weight management. Right? இன்னைக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையில ஒரு பிரச்சனை வந்து திஸ் வெயிட், ரைட்டா? ஒபிசிட்டி மேனேஜ்மெண்ட், வெயிட் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம். ஸோ அந்த இந்தியாவில் வந்து நிறைய ஹைலைட்ஸ் இருக்கு. இந்தியாவுக்கு நிறைய பிரச்சனைகளும் இருக்கு. அதுல ஒரு பெரிய பிரச்சனை வந்து த நம்பர் ஆஃப் ஒபீஸ் பீப்புள் வி ஹேவ் இன் ஆர் கண்ட்ரி, ரைட்டா? இன்னைக்கு வந்து முன்னாடிலாம் வந்து நிறைய பேர் இருக்காங்கன்னா 1-2 பேரு, கொஞ்சம் வெயிட் அதிகமாலாம் இருப்பாங்க. இன்னைக்கு வெயிட் அதிகமா இருக்கவங்க தான் நார்மலா இருக்காங்க. நார்மலா இருக்கவங்க கொஞ்சம் கம்மியா தான் இருக்காங்க. இன்னும் உங்களுக்கு ஐ நோ யூ ஆல் அக்ரி வித் மீன்றது நான் எடுத்துக்கிறேன் நான். ஸோ ஹூ ஆர் வி அப்படின்னா, வி ஆர் ஃபர்ஸ்ட் டைமா நீங்க இருக்கீங்கன்னா, வி ஆர் சதீஷ். மை நேம் சதீஷ். என் ஒய்ஃப் அகிலா தான் இன்னைக்கு பேச போறாங்க. வி ஹவ் டன் இன்ஜினியரிங். வி யூஸ் டு ஒர்க் வித் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ். இப்போ கிட்டத்தட்ட லாஸ்ட் 20 வருஷமா வி ரன் அவர் ஓன் பிஸ்னஸ். தட்ஸ் அவர் பேக்ரவுண்ட். எங்களோட இண்டஸ்ட்ரியில
ஒன் ஆஃப் ஆர் மேஜர் போர்ட்ஃபோலியோ இஸ் நியூட்ரிஷன் வெல்னஸ் அதெல்லாம். சரியா? அகிலா வந்து ஷீ சர்டிஃபைடு நியூட்ரிஷனிஸ்ட். யார் இன்னைக்கு பேச போறான்னா அகிலா தான் பேச போறாங்க. ஷீ இஸ் சர்டிஃபைட் நியூட்ரிஷனிஸ்ட். இந்த இண்டஸ்ட்ரியில தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு ஷி ஹெல்ப் அரவுண்ட் இந்தியா, அரவுண்ட் த வேர்ல்ட். நான் வந்து அன்னைக்கு வந்து ஒரு லிஸ்ட் எடுத்துருந்தோம் எத்தனை கண்ட்ரிக்கு வி கிவ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் பெரிய லிஸ்டா போயிட்டு இருக்கு. ஸோ வந்து அப்படி. ஸோ வந்து இன்னைக்கு அது உங்களுக்கு வந்து இன்னைக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, இந்த ஒரு மாதிரி பட்னி கிடந்து எதையுமே தொடாம சாப்பிடாம அப்படியே டிராஸ்டிக்கா கம்மியாகிறவங்களை நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஆனா எந்த ஸ்பீட்ல கம்மி பண்ணாங்களோ அதே ஸ்பீட்ல இது மெயின்டைன் பண்ண முடியல ஜி அப்படி சொல்லுவாங்க. ரைட்டா? அவனி ஆஃப் அக்ரி. அப்படி கண்ணாப்புனான்னு எக்ஸ்ட்ரீம் வந்து எப்போதுமே எக்ஸ்ட்ரீம் எடுத்துக்கவே முடியாது. எக்ஸ்ட்ரீமை வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது. நிறைய பேர் வந்து அப்படியே நிற்பாங்க. அது வந்து இந்த டயட் அந்த டயட் சொல்லிட்டு 10 கிலோ கம்மி பண்ணேன், 15 கிலோ கம்மி பண்ணேன் அப்படிம்பாங்க. பண்ணஞ்சி பட் சஸ்டெயின் பண்ண முடியல. திருப்பி அப்படியே போன ஸ்பீடுக்கு திருப்பி ஏறிட்டேன்ஜி அப்படி சொல்லுவாங்க. ரைட்டா? ஹெல்த் லாஸ் பொறுத்த வரைக்கும் சஸ்டைனபிள் ஹெல்த் லாஸ், ஐ மீன் ஹெல்த் லாஸ் வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும் சஸ்டைனபிளா அந்த வெயிட்டை மேனேஜ் பண்றது வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வெரி. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு அகிலா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பேச போறாங்க. ஒபிசிட்டி, அந்த எக்ஸ்ட்ரா வெயிட் இருக்கிறதோட பிரச்சனைகள் என்னென்னு நாங்க சொல்லணும்னு உங்களுக்கு அவசியம் கிடையாது. நீங்க சுத்தி சுத்தி எல்லாத்துக்குமே த பாட்டம் லைன், த டினாமினேட்டர் என்ன அப்படின்னா வெயிட் வெயிட் கெயின் கெயின் வெயிட் கெயின், அந்த வெயிட் எக்ஸ்ட்ரா வெயிட். ரைட்டா? அந்த நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்குல்ல, எண்ட் ஆஃப் த டே நம்ம லைஃப் வந்து அந்த லைஃப் எல்லாருக்கும் இருக்கு, பட் சம்திங் கால் குவாலிட்டி ஆஃப் லைஃப். ரைட்டா? அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருக்கணும்னா முதல்ல நம்மள்ட்ட எனர்ஜி நல்லா இருக்கணும். அந்த எனர்ஜி, இந்த வெயிட் அதிகமா இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட எனர்ஜி லெவல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகிறத நம்மளால பார்க்க முடியுது. ரைட்டா? சரி. இதுல ஒரு நான் பிஃபோர் ஐ பாஸ் ஆன் டு என் தாட்ஸ் ஒன்று ரெண்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஐ பாஸ் ஆன் டு அகிலா. நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் ஜி இன்னும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும், ஃபிட்டா இருக்கணும், ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படிலாம் நம்ம பேச ஆரம்பிச்ச உடனே உடனே அவங்க சொல்ற ஒரு எக்ஸ்கியூஸ்ன்னு சொல்லலாம். ஜி டைம் இல்லை, ஃபேமிலியை பார்க்கணும், ஆஃபீஸில் நான் செம்ம ப்ரெஷரு, ஸ்ட்ரெஸ்ஸு, ஆஃபீஸில் வந்து நான் இருந்தால் தான் வேலை நடக்கும், காலையில் போனாலும் நைட் வரைக்கும், அந்த மாதிரி வந்து அப்படியே ஓடிட்டே இருக்காங்க மக்கள். ஆனால் லெட் மீ டெல் யூ, ஐ ஆல்வேஸ் டெல் திஸ் டு பீப்புள், எனிதிங் இன்டு ஜீரோ இஸ் ஜீரோ. உங்க ஹெல்த் ஜீரோ ஆயிடுச்சுன்னா நீங்க கிரியேட் பண்ண எதுவுமேக்கு வேல்யூ கிடையாது. யுவர் ஃபேமிலி கேன் நாட் ஸ்பெண்ட் டைம் வித் யூ. நீங்க கிரியேட் பண்ற அசெட், நீங்க வாங்கி வச்சிருக்க காரு, நீங்க வாங்கி வச்சிருக்க ஷூ, நீங்க வாங்கி வச்சிருக்க நகை, நீங்க வாங்கி வச்சிருக்க புடவை, இல்ல வாங்கி வச்சிருக்க ட்ரெஸ், எதுக்குமே வேல்யூ கிடையாது. ஒரு 2 நாள் எந்திரிக்க முடியாத லெவல்ல ஃபீவர் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஜென்ரலா சொல்றேன். எதுவுமே நம்மளுக்கு கண்ணு முன்னாடி தெரியும். நம்மளுக்கு இருக்குது 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், பட் ஹெல்த் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா 999 பிரச்சனை காணா போயிடும். ஒரே பிரச்சனை, அந்த ஹெல்த் பிரச்சனை. ரைட்டா? சரி. இன்னைக்கு மார்னிங் சுட சுட நான் ஒரு புக் படிச்சுட்டு இருந்தேன். அமேசிங் புக் நான் படிச்சுட்டு இருந்தேன். அதுல சொல்றாங்க, நீங்க வந்து உங்க ஆபீஸ்ல வந்து நான் இல்லைன்னா வேலை நடக்காது, என் ஃபேமிலியில வந்து நான், அதுவும் எஸ்பெஷலி லேடிஸ், நான் உடம்ப கேர்ள்ஸ் வந்து பாத்துக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா ஃபேமிலிக்கு மேல சொல்லுவாங்க. ஐ அக்ரி, ஐ 100% அக்ரி. ஒரு நாள் கூட வேலை நடக்காது ஒரு லேடி வந்து வீட்டுல. ஆனா அந்த புக்ல ஆத்தர் சொல்றாரு, எந்த லெவலுக்கு தெரியுமா உங்க ஃபேமிலி, இல்ல வந்து உங்க ஆபீஸ், உங்க சர்க்கிள் எந்த லெவலுக்கு தெரியுமா உங்களை மிஸ் பண்ணுவாங்க, மிஸ் பண்ணுவாங்க. ஒரு ஒரு டெமோ சொல்றேன். அந்த டெமோ நீங்க நாளைக்கு மார்னிங் பண்ணுங்க, இல்ல நைட்டே கூட பண்ணி பாருங்க. எந்த லெவலுக்கு மிஸ் பண்ணுவாங்க உங்க ஆபீஸ்ல சுத்தி இருக்கவங்க எல்லாரும் மிஸ் பண்ணுவாங்கன்றத நான் ஒரு டெமோ சொல்றேன். அந்த டெமோவை செஞ்சு பாருங்க. குளிப்பீங்களா? ஷவர் இல்லாம பக்கெட் வச்சு தண்ணி பிடிச்சி குளிப்பீங்கன்னா அதை அப்படி உள்ள கை விட்டு எடுங்க, அது ஒரு ஹோல் வரும் இல்லையா, அந்த லெவலுக்கு மிஸ் பண்ணுவாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க உங்க உடம்ப பாத்துக்கலன்னா வேற யார் பாத்துப்பா? உங்க ஆபீஸ்லாம் வந்து ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து கெரியர் 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 உடம்பு பாத்துக்காம கெரியர் 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 கெரியர்னு சுத்திட்டே இருப்போம். ஆபீஸ்ல ஈஸியா எப்படி தண்ணிக்குள்ள கை விட்டு எடுத்தா பெரிய ஹோல் வருது இல்ல, வராது. கொஞ்ச நேரம் அப்படி யூ கேனாட் புட் அ ஹோல் இன் த வாட்டர், அந்த லெவலுக்கு. ஸோ த நம்பர் ஒன் ப்ரையாரிட்டி ஹெல்த்.
ஐ அக்ரி. இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து இந்த அவேர்னஸ் ரொம்ப அதிகமா வந்துட்டு இருக்கு, ரைட்டா? அந்த ஹெல்தி லிவிங், உடம்ப பார்த்துக்கணும், நான் எக்ஸ்ட்ரா வெயிட் இருக்கேன், ஒழுங்கா சாப்பிடணும், நான் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ற அவேர்னஸ் எல்லாம் வருது. நீங்க அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்றதுக்கு திஸ் செஷன் வில் ஹெல்ப் யூ. இது வந்து ஒரு பெரிய டாபிக். ஹெல்த், வெயிட் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் பெரிய நியூட்ரிஷன், இதெல்லாம் ரொம்ப பெரிய டாபிக். இதை 30, 40, 50 மினிட்ஸ்க்குள்ள நச்சல்ல கொண்டு வர முடியுமான்னு கேட்டா முடியும். ரொம்ப கஷ்டம். எங்களாலையும் எங்களாலையும் ஜஸ்டிஸ் பண்ண முடியாது, உங்களாலையும் புரிஞ்சுக்க முடியாது, ரைட்டா? ஆனா இந்த ஹெல்த், நம்ம உடம்பு, நியூட்ரிஷன், நம்ம எவ்வளவு வெயிட் இருக்கணும், நம்ம ஆர்கன்ஸ், என்ன சாப்பிட்டா என்ன நடக்கும், என்ன ஒர்க் அவுட், 30 இயர்ஸ்ல 40 இயர்ஸ்ல எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆரம்பிக்கணும், பிளெக்சிபிலிட்டினா என்ன, வெயிட் லிஃப்டிங்னா என்ன, நியூட்ரிஷன் என்ன, நியூட்ரிஷன்ல என்னென்ன நியூட்ரிஷன், இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது இருக்குல்ல. இது வந்து ஒரு வீடியோ கேம் ஆடுற மாதிரி. கொஞ்சம் ஒரு வீடியோ கேம் ஆடினீங்கன்னா கொஞ்ச நேரத்துல எல்லாம் யூ கெட் அடிக்டட் டு தட். இன்னொரு கேம், இன்னொரு கேம், இன்னொரு கேம், இன்னொரு கேம் விளையாட பிடிக்கும். அதே மாதிரி நீங்க, ஐ ரெக்கமெண்ட் த பெஸ்ட் அடிக்ஷன் இன் லைஃப் என்ன அப்படின்னா, உங்க ஹெல்த்தை நீங்க பாத்துக்கிறது. நீங்க அந்த அவேர்னஸ் வர்றது மூலியமா நீங்க உங்க ஸ்பௌஸோட ஹெல்த்தையும் பாத்துக்கலாம், உங்க பேரண்ட்ஸோட ஹெல்த்தை பாத்துக்கலாம், எஸ்பெஷலி உங்க கிட்ஸோட ஹெல்த்தை பாத்துக்கலாம். த கிட்ஸ் வில் டூ வாட் யூ டூ. கிட்ஸ் வில் நெவர் டூ வாட் யூ சே. நீங்க சொல்றதை செய்ய மாட்டாங்க. நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா, ஹெல்த்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா, நியூட்ரிஷனா சாப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கிட்ஸ் வில் ஃபாலோ யூ, ரைட்டா? ஸோ நம்ம பெரிய சொத்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம், குட், அதெல்லாம் ஓகே, கெரியர், பெரிய சொத்து, காசு, படிப்பு. பட் அதெல்லாம் தாண்டி இந்த மைண்ட் செட், ஹெல்த்துக்கான மைண்ட் செட் அகிலா சொல்ல போறாங்க. அந்த ஹெல்த்துக்கான சில ஸ்கில் செட் அதையும் அகிலா சொல்லி கொடுக்க போறாங்க. ஸோ ஓப்பன் யுவர் மைண்ட். வீட்டில் இருக்கீங்க, ஃப்ரீயா தான் இருக்கீங்க அப்படின்னா ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நோட்ஸ் எடுங்க. எடுத்தீங்கன்னா இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு ரெஃபர் இட் பேக். திருப்பி ரெஃபர் பண்ணிக்கலாம், திருப்பி அதை கேப்சர் பண்ணலாம், முக்கியமான விஷயங்களை. டவுட்ஸ் இருந்தா திருப்பி கிளியர் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம், ரைட்டா? ஸோ வித் தட் ஐம் பாசிங் ஆன் த செஷன் டு அகிலா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஷி ஹாஸ் 2 decades of experience in nutrition and wellness industry, right? She's a certified nutritionist. Over to you, Akila. Full introduction. So hi all, welcome. ரொம்ப 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 சந்தோஷம் உங்க எல்லாரையும் ஒரு அமேசிங் ஆன ஒரு செஷனா இது இருக்க போது உங்களுக்கு நம்புறேன். சதீஷ் மென்ஷன், கண்டிப்பா நீங்க டிராவல்லாம் பண்ணாம இந்த செஷன் அட்டென்ட் பண்றீங்கன்னா டேக் அ நோட் புக் அண்ட் பென். யூ மே திங்க் ஓகே மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கிறேன், இல்ல நான் வந்து டிஜிட்டல் நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அதை விட பெட்டர் இஸ் ரைட்டிங் இட் டவுன். பிகாஸ் நம்மளோட மெமரியில அது இன்னும் கொஞ்சம் நல்லா போய் உட்காரும். இல்ல ஐம் டிராவலிங் பட் ஐம் நாட் டிரைவிங் அப்படின்னா கண்டிப்பா டிஜிட்டல் நோட்ஸ் எடுங்க, வேற ஆப்ஷன் இல்ல. ஒரு ஹெல்ப், வைஃபை கனெக்ட் ஆகிற மட்டும் செக் பண்ணிக்கோ, ஒரு ஹெல்ப். பர்ஃபெக்ட். எடுங்க, பிகாஸ் நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் டே பை டே ரொம்ப கம்மி ஆயிட்டே வருது. ஸோ இந்த செஷன் இட்ஸ் 8:44 நவ். ஸோ இந்த செஷன் இஸ் கோயிங் டு பி அப்ராக்சிமேட்லி ஒரு 40 மினிட்ஸ்க்கு. ஸோ மேக்ஸ் பை 9:30 we will wind up this session. சரியா? ஸோ பிஃபோர் வி கெட் இன் டு த டாபிக், ஸோ இன்னையோட டாபிக் முக்கியமா ஒபிசிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம். ஸோ ஒபிசிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நிறைய பேர் வந்து தே திங்க் ஓகே, சம் பீப்புள் மே நாட் ஈவன் ஹவ் கனெக்டட் அசியூமிங் நான் ஒல்லியா தானே இருக்கேன், எனக்கு ஏன் ஒபிசிட்டி பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கூட நம்ம நினைச்சிருக்கலாம். பட் தென் இட் இஸ் நாட் ஒன்லி அபவுட் த எக்ஸ்ட்ரா வெயிட் ஆர் த பிசிக்கல் அப்பியரன்ஸ் மட்டுமே கிடையாது. தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் டாஃபி. டாஃபினா இட் இஸ் தின் அவுட் சைட் ஃபேட் இன்சைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெளியில இருந்து பாக்குறதுக்கு சில பேர் ரொம்ப ஒல்லியா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, பட் அவங்களுக்குமே வந்து தேர் குட் பி இஷ்யூஸ் வித் ஃபேட் விச் வில் இவென்ச்சுவலி லீட் டு மெட்டபாலிக் டிசார்டர்ஸ். ஓகே, நிறைய பேர் வந்து கேட்பாங்கல்ல, உனக்கு எப்படி கொலஸ்ட்ரால் இருக்கு, நீ ஒல்லியா தானே இருக்க, உனக்கு எப்படி சுகர் வந்தது, நீ ஒல்லியா தானே இருக்க, அப்படி எல்லாம் கேட்பாங்க. ஸோ நிறைய மெட்டபாலிக் டிசார்டர்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கக்கூடியது இஸ் obesity. And obesity is not only, as I mentioned, the physical appearance. So நம்மளோட
ஃபேட் பர்சன்டேஜ் டிஃபரெண்டா இருக்கிறப்போ that might as well lead to a lot of other issues. பட் இன்னைக்கு நம்ம முக்கியமா பார்க்க போற விஷயம் வந்து பார்த்தோம்னா அந்த எக்ஸ்ட்ரா வெயிட் அதை பத்தி நம்ம நிறைய பார்க்க போறோம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் டாபி நீங்க வித் ரெஸ்பெக்ட் டு அந்த மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் பாக்குறீங்கன்னா மேபி இந்த செஷன்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கோங்க. Maybe in a future session or on a one-on-one session, we can discuss more about it. So in the extra pounds or extra weight, அப்படிங்கிறது வந்து நிறைய பேரு ஒரு we have ஒரு pain or pleasure with it அப்படின்னு பார்த்தோம்னா we have a lot of pain with it இல்லையா? எக்ஸ்ட்ரா வெயிட் இருக்கிறப்போ வாங்கின நிறைய நல்ல ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்க முடியல, ஆர் ஒரு 10-15 படிய கண்டினியூஸா ஏற முடியல, மூச்சு வாங்குது. இந்த மாதிரி each one of us have different pain points with respect to அந்த extra kgs. In fact, I have come across people who tell me இந்த டயபெட்டிஸ்னால ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா அது வெயிட் குறைஞ்சிருச்சுங்க, எனக்கு கடன்னு எங்க போச்சுன்னே தெரியல, எல்லா வெயிட்டும் போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லுவாங்க. which is actually a threat. மசில் மாஸ் லாஸ் ஆகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு தப்பான வே ஆஃப் வெயிட் ரிடக்ஷன். ஸோ நிறைய வாட்டி என்ன ஆகும்னா ஏதோ ஒரு டிசார்டர்னாலேயோ இல்ல நம்ம தெரியாம புரியாம சில விஷயங்கள் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஐ ஹவ் கம் அக்ராஸ் பீப்புள் ஹூ டூ எக்ஸ்ட்ரீம் திங்ஸ்னா நான் ரைஸை கண்ணால கூட பார்க்க மாட்டேன், கார்போஹைட்ரேட் வந்து உடம்புக்கு கெடுதல், எண்ணெயா நல்லெண்ணெயா ஐயோ எனக்கு வேணாம், எண்ணெய் வந்து கெடுதல், நெய்யா ஐயோ அதை நான் வந்து தொடவே மாட்டேன் அப்படின்னு நிறைய ஃபுட் குரூப் ஒமிஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மொத்தமான ஒரு அத்திப்பட்டியே காணும் மாதிரி அவங்க தட்டுல கார்போஹைட்ரேட்டே இருக்காது. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் விஷயங்கள் வந்து சம் ஆஃப் அஸ் மே ஹாவ் அட்டெம்ப்டட். ஸோ அதை அட்டெம்ப்ட் பண்றப்ப என்ன ஆகும்னா மேபி அந்த பீரியட் வேர் you're away from the certain food group, you may feel good about it. உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுற மாதிரி இருக்கலாம், ஃபிட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் வரலாம். ஆனா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அதை வந்து சஸ்டெயின் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இட் இஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். ஸோ அந்த கொஸ்டின் மார்க் இல்ல நான் வந்து காலத்துக்கும் இனிமே இப்படிதான் இருக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு நம்ம யோசிச்சாலும் our body will start prompting us towards certain food groups again, wherein நம்ம வந்து அதை திருப்பி சாப்பிட ஆரம்பிக்கிறப்போ நிறைய பேர் வந்து they put in double the weight. ஸோ இது எல்லாமே நடக்கிற ப்ராசஸ்ல என்ன ஆகுது அப்படின்னு நம்ம பாக்குறோம்னா இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு லைஃப் டைம் ப்ராஜெக்ட் மாதிரி ஆயிடுது. ஓகே, இந்த ஜனவரி we take a resolution for something, நம்மளால அதை பிப்ரவரி தாண்டி கூட சஸ்டெயின் பண்ண முடியல, ஸோ we drop the plan. திருப்பியும் ஏப்ரல் மேல வெக்கேஷன் டைம்ல சரி இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து ஹெல்த் பாத்துக்கலாம் வேற ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிப்போம், அதை நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியல, we drop the plan. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கிறப்போ நம்ம திரும்பி பார்த்தோம்னா பல வருஷமா நம்ம வந்து இந்த வெயிட்டோட போராடிட்டு இருப்போம் in our own ways and means. அந்த பாயிண்ட்ல ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, இல்ல ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் ஒண்ணு சொல்லுவாங்க, எனக்கு இது சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு, நான் இப்படிதான் பண்ணேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த சொல்யூஷனை நம்ம ட்ரை பண்ண போவோம். ஸோ இந்த இடத்துலயுமே ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லைஃப் டைம் ப்ராஜெக்ட் கிடையாது. ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம காலத்துக்கும் போராட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 2 ஃபேஸ் இருக்கு. ஒன்னு பேர் வந்து ரிடக்ஷன் ஃபேஸ். ஸோ ரிடக்ஷன் ஃபேஸ் அப்படின்னா வாட் எவர் கேஜிஸ் நம்ம ஓவர் வெயிட்டா இருக்கோம் அதை நம்ம குறைக்கணும்னு நினைக்கிறோம்னா அது வந்து ரிடக்ஷன் ஃபேஸ். அதுக்கப்புறம் கம்ஸ் மெயின்டெனன்ஸ் ஃபேஸ். ஸோ மெயின்டெனன்ஸ் ஃபேஸ் வந்து ஆப்வியஸ்லி நம்ம லைஃப் லாங் வந்து பண்ணிட்டே இருப்போம். ஸோ இந்த ரிடக்ஷன் ஃபேஸ் வந்து பல பேருக்கு வருஷ கணக்கான ப்ராஜெக்டா இருக்கு. பட் ரிடக்ஷன் ஃபேஸ் ஐடியலி வித் ப்ராப்பர் கைடன்ஸ் இட் இஸ் அ வெரி ஸ்டாண்டர்ட் அண்ட் ஸ்பெசிபிக் டைம்ல சில ஸ்பெசிபிக் சேஞ்சஸ் நம்ம பண்றப்போ நம்ம வந்து கரெக்டான ரிசல்ட்ஸ் கண்டிப்பா பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் that we all should. ஸோ இப்போ ஓவர் வெயிட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ there are certain டெஃபினேஷன்ஸ், இத்தனை ஹைட்டுக்கு இத்தனை வெயிட் இருக்கணும் அதெல்லாம். பட் ரொம்ப லேமேன் டேர்ம்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா சிம்பிளா we just have to measure நம்மளோட ஹைட் இன் சென்டிமீட்டர்ஸ்.
ஸோ நம்ம எல்லாருக்குமே ஓரளவு நம்மளோட ஹைட் தெரியும். சம் ஆஃப் us are really confused. 162ஓ 167ஓ அப்படி கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு வால் கிட்ட போயிட்டு மேக் ஷுர் யுவர் வால் இஸ் யுவர் பாடி இஸ் அகேன்ஸ்ட் த வால், அண்ட் தென் ஒரு ஸ்கேல் வச்சு நம்ம இங்க மார்க் பண்ணிட்டு அதை வந்து சென்டிமீட்டர்ல நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சென்டிமீட்டர்ல நம்ம மெஷர் பண்ணிட்டு -100 பண்றோம்னா, say per person is 167 centimeters அப்படின்னா -100 is 67. ஸோ அவங்களோட ஐடியல் வெயிட் இஸ் 67 kgs, அவ்வளவுதான். ஸோ இது வந்து இஸ் ஐடியல் வெயிட். இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்னு ஒண்ணு இருக்கு. இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்னா என்ன, நம்ம ஐடியல் வெயிட்ல இருந்தோம்னா என்ன உடம்பு சரியில்லையா, என்ன ஆச்சு, ஏன் இப்படி இழைச்சிட்ட, இன்னும் நல்லாவே இல்லை அப்படின்னு நமக்கு வந்து ஒரு சில காம்ப்ளிமெண்ட்ஸ் வரும். ஸோ இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்காக நம்ம ஒரு 2 கிலோ 3 கிலோ எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டோம்னா கூட that becomes our ideal weight. So இப்போ நமக்கு தெரியும் நான் by how many kgs நான் ஓவர் வெயிட்டா இருக்கேன் நம்மளால இப்போ கண்டுபிடிக்க முடியும். ஸோ என்னோட கரண்ட் வெயிட் minus my ideal weight is going to be the kgs that I have to reduce. Okay, இந்த ரிடக்ஷன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கலாம். ஏன்னா சில பேருக்கு ஃபேட் பர்சன்டேஜ் பயங்கர ஹையா இருக்கும். if my fat percentage is very high, then I have to really work on it. கரெக்டா? அண்ட் ஃபேட்டுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு. அது என்னன்னா, கொஞ்சோண்டு ஃபேட்டா இருந்தாலும் அது வந்து நிறைய ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும். அப்ப என்ன ஆகும், வெயிட் கூடவே அந்த ஃபேட் பர்சன்டேஜ் கூட இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து இன்ச்சஸும் வந்து வில் பி ஆன் த ஹையர் சைட். ஸோ அந்த கேஸ்ல நம்ம வந்து வெயிட்ல மட்டும் ஒர்க் பண்ணா பத்தாது, we should also work on the inches. So இது வந்து this is a basic concept of any weight management. Okay, so இதுல வந்து என்னுடைய humble suggestion is never get into extremes. Okay, எக்ஸ்ட்ரீம்ஸ்னா இப்போ சில பேர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருப்பாங்க. ஐயோ இதுவா, இது வேணாம், ஐயோ அதுவா. I have personally seen many of my ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்க எல்லாம் பாக்குறப்போ ஒரு பாயிண்ட்ல ஒரு கல்யாணத்துல வந்து நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் ஏன்னா நான் டயட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் அடுத்த கல்யாணத்துல பார்த்தோம்னா குலாப் ஜாமுன்னே 4-5 சாப்பிடுவாங்க. இல்ல இப்ப நான் அந்த டயட்டை விட்டுட்டேன், எனக்கு அது செட் ஆகல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரிடக்ஷன் ஃபேஸ்ல ஒரு சில விஷயங்கள் நம்ம சஸ்டைனபிளா பேலன்ஸ்டா எடுத்துட்டு வந்து ரிடக்ஷன் பண்ணோம் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ஃபேஸ்ல நம்ம எந்த சிரமமுமே பட வேண்டாம். இட் வில் பிகம் அ வெரி மச் அன் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் ஸ்டைல். ஓகே, ஸோ அது என்னோட லைஃப் ஸ்டைலா ஆகுறப்போ நான் அதுக்காக தனியா எதுவும் பண்ண வேண்டாம். கரெக்டா? இப்போ மார்னிங் எழுந்து எல்லாரும் பிரஷ் பண்ணிட்டோமா அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டோம்ல. நீங்க பிரஷ் பண்ணோமா இல்லையா, நேத்திக்கு பிரஷ் பண்ணேனா இல்லையா, முந்தா நேத்திக்கு அப்படி யோசிக்க மாட்டோம். பிகாஸ் brushing our teeth has become very much a part of our lifestyle. Correct? But maybe some other habit we may still be working on. அந்த மாதிரி நம்மளோட வெயிட்டை பேலன்ஸ் பண்றது வந்து ஒரு பேசிக் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்டாவே நம்மளால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் if and only if we do it with the right guidance. Okay, so இது வந்து ரொம்ப 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 முக்கியம். அந்த கைடன்ஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் நான் சொல்றேன், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ குயிக்கா நம்ம எல்லாருமே செக் பண்ணிக்கலாம், வெயிட் குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம எல்லாருமே குயிக்கா சாட் பாக்ஸ்ல போடலாமா? பாயிண்டர்ஸ் வச்சிருக்கேன். நம்ம ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர்ஸ் ஃபர்ஸ்ட் மாதிரி கடகடான்னு ஆன்சர் பண்ணோம்னா இன்னும் நிறைய டாபிக்ஸ், நிறைய விஷயங்கள் நம்ம கவர் பண்ணலாம் இந்த செஷன்லயே. குயிக்கா வாட் ஆல் கேன் வி டூ நம்மளோட வெயிட்டை ரெடியூஸ் பண்றதுக்கு? பேலன்ஸ் டயட், எக்ஸசைஸ், அவாய்டிங் ஜங்க், நோ சுகர், வாக்கிங், calorie deficit, to be honest to ourselves, decision first, good sleep, running, gym, intermittent fasting, dinner before 8 p.m. Think we are not obese, really. No alcohol, consistency, calorie deficit plus workout plus good sleep, regular physical activity with diet, sleep, consistency, healthy food habits, no stress, balanced diet, take
3 liters water, regular workout, fruits, vegetables, exercise. சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா? Early wake up, discipline, reduce veg, doing exercise, protein, correct our vitamin D, meditation, decision first, having a positive mindset. தெரியல. Y factor, sedentary lifestyle. Okay, I'm getting so many answers. கரெக்டா? சோ இப்ப இதுல நமக்கு தெரியலங்கிறது எதுவுமே கிடையாது. We all know. கரெக்டா? இப்ப எனக்கு ஐயோ எனக்கு வாக்கிங் போனா வெயிட் குறையும் தெரியல அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல முடியும். ஆனா வாக்கிங் போறப்போ காஃபி குடிச்சிட்டு போகணுமா குடிக்காம போகணுமா? இன்னும் வாக்கிங் போறதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டுட்டு போலாமா சாப்பிடாம போகணுமா? சாப்பிட்ட அப்புறம் வாக்கிங் போகணும்னு சொல்றாங்களே, அப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் நான் வாக்கிங் போகணுமா? இன்னும் ஒரு இன்ஃபுளுசர் இது சொல்றாங்க, இன்னொரு இன்ஃபுளுசர் அது சொல்றாங்க. So, we kind of get confused with so many information around us. நமக்கே கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரியும், பட் தென் அதை தாண்டி நம்மள இன்னும் கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கிட்ட வந்துட்டே இருக்கு. பட் தென் இந்த இன்ஃபர்மேஷன் இன்னும் கரெக்டான விஷயமா இருக்கணும். அண்ட் ரொம்ப முக்கியமா இட் ஷுட் பி மேப்ட் அகேன்ஸ்ட் அன் ஆக்ஷன். ஓகே, ஸோ வித் த நாலேஜ் தட் வாக்கிங் போனா வெயிட் குறையும், வெயிட் குறையாது. with the action that we go for a walk, maybe weight குறையலாம், கண்டிப்பா வெயிட் குறையும்னு சொல்ல முடியாது. கரெக்டா? சோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து we all have. ஓகேவா? சோ இப்ப நான் குயிக்கா ஒரு சில லிஸ்ட் நான் போடுறேன். ஐ மீன் லிஸ்ட் நான் சொல்றேன். ஐ தாட் ஐ டைப் பட் ஐ திங்க் மை போன் இஸ் a little away, so I'll just call it out. அது வந்து குட் ஹேபிட் ஃபார் வெயிட் மேனேஜ்மெண்ட். இட் இஸ் அ குட் ஹேபிட்னா தம்ஸ் அப் போடுங்க. தம்ஸ் டவுன் இருக்கான்னு தெரியல ரியாக்ஷன்ஸ்ல. ஐ நெவர் ட்ரைட் தம்ஸ் டவுன். ஓகே, என்ன போடலாம்? ஹேபிட் ஃபார் வெயிட் மேனேஜ்மெண்ட், we will do this. அப்படி இல்லைன்னா ஒரு இந்த ரியாக்ஷன் இருக்கு, ஒரு எக்ஸ்கிளமேஷன் ரியாக்ஷன், அது போடலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் திங், ஓகே, அந்த ரியாக்ஷன் whichever சதீஷ் போஸ்ட் எல்லாம். யா, சோ ஃபர்ஸ்ட் திங், ஓகே, வாக்கிங். கடகடன் போடணும் ரியாக்ஷனை. யா, all of us know it is good for weight management. Second one is junk. Obviously bad for weight management. Dinner. Dense food. Dense food. Food is nothing but junk food. Nutrition கிடையாது, calorie dense food. Okay. Next, sugary food. இருக்குதா? எனக்கு வாய்ஸ் பிரேக்கிங் மெசேஜ் வந்துட்டே இருக்கு. புரிய சொல்லியிருக்காங்க. Early dinner. எல்லாருக்குமே தெரியும். ஓகே, சோ டிஸ்பைட் ஆல் தட், ஓகே, நமக்கு தெரியும் எதெல்லாம் நமக்கு நல்லது, எதெல்லாம் நமக்கு கெடுதல். ஓகே, ஏர்லி டின்னர் நல்லதுன்னு தெரியும். ஆனா நான் ஆபீஸ்ல இருந்து வரதுக்கே 9 மணி ஆயிடுச்சு அப்படின்னா, டிஸ்பைட் த இன்ஃபர்மேஷன் தட் ஐ நோ, எனக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கு தட் ஏர்லி டின்னர் சாப்பிட்டா நல்லதுன்னு, பட் நான் வெளியில வேலை எல்லாம் முடிச்சுட்டு வரப்போ மணி வந்து 9-10 ஆகுது அப்படின்னா, ஏர்லி டின்னர் இஸ் ப்ராக்டிகலி இம்பாசிபிள் இன் மை லைஃப் ஸ்டைல்.
அப்போ வாட் டு ஐ டூ அபவுட் இட்? அதை வந்து நம்ம யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம்? whom do I talk it through? ஆர் இதுக்கு வந்து ஆல்டர்னேட் சொல்யூஷன் எதுவும் இருக்கா? நான் வந்து ஆஃபீஸ்ல இருந்து இத்தனை மணிக்கு தான் வருவேன், ஆனா ஹவு டு ஐ கோ அபவுட் ஹேவிங் early dinner? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜங்க் நம்ம சொன்னப்போ எவ்ரிபடி செட் பேட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்ம வந்து கடையில போய் ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுக்காக கடைக்கு போறோம்னா நம்மள சுத்தி ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணலாம். நம்மள சுத்தி நம்மளோட ஷாப்பிங் கார்ட்டையும் பார்க்கலாம், நம்மள சுத்தி இருக்கக்கூடிய ஷாப்பிங் கார்ட்டையும் பார்க்கலாம். இன்னும் நிறைய பேரு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு போறாங்களா இல்ல ஜங்க் வாங்கிட்டு போறாங்களா அப்படின்னா எவிடென்ட்லி நீங்க எந்த ஏரியால வேணா இருக்கலாம், எங்க வேணா நீங்க ஷாப் பண்ணலாம், பட் என்னால கண்ணை மூடிட்டு சொல்ல முடியும் நம்மள சுத்தி நிறைய ஜங்க் ஃபுட்டோட பையிங் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. ஸோ எதனால அப்படின்னு பார்த்தோம்னா பேலேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சாப்பிடுறப்போ அது வந்து ஒரு 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 விதமான ஒரு டேஸ்ட், ஒரு விதமான ஒரு ஸ்மெல், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து அதுக்குள்ள வருது இல்லையா? ஸோ அது வந்து நமக்கு வாய்க்கு நல்லா இருக்கிறப்போ அந்த இடத்துல நம்ம வந்து லாஜிக் எதுவுமே அப்ளை பண்ண மாட்டோம். கரெக்டா? ஸோ தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் வில் பவர் அப்படின்னு சொல்லுவோம். வில் பவர்னா என்ன? நம்மளுடைய வில் பவருக்கு தமிழ்ல என்ன? மன உறுதி. ஓகே, மன உறுதி. ஓகே, சோ நம்மளோட அந்த வில் பவர்ல வந்து நம்ம நிறைய விஷயத்த வேணாம் 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 வேணாம்னு சொல்லிட்டே இருப்போம். கரெக்டா? சோ காலையில எழுந்தோன்னா பெருசா வந்து நமக்கு இப்ப யாரோ ஒருத்தர் காலையிலேயே கொண்டு வந்து நம்ம கிட்ட ஒரு லேஸ் பேக்கெட்டை நீட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர் எனி ஜங்க் ஃபார் தட் மேட்டர் நம்ம கிட்ட நீட்டுறாங்கன்னா ஐயோ இல்லைங்க பரவாயில்ல வேண்டாம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். மத்தியானம் லஞ்ச் நல்லா ஃபுல்லா சாப்பிட்டுருக்கோம், அப்ப வந்து யாரோ ஒருத்தர் ஒரு ஜங்க் நீட்டுறாங்க அப்படின்னா நம்மளால சொல்ல முடியும் இல்ல இங்க வரைக்கும் சாப்பிட்டிருக்கேன், இப்ப என்னால எதுவுமே சாப்பிட முடியாது, வேண்டாம். அதே ஆபீஸ்ல பயங்கரமான ஒரு கடியான ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு எப்படா வீட்டுக்கு போவோம்னு யோசிச்சுட்டு ஒரு 5:30 மணிக்கு என்ன பண்ணலான்னு அப்படியே யூனோ மண்டை கொடைச்சலா இருக்கிறப்போ somebody offers us junk, நம்ம என்ன பண்ணுவோம்? கரெக்டா? ஏன் அப்படின்னா the factors were different. நம்மளோட வில் பவர் வந்து நம்மளோட மொபைல் சார்ஜ் மாதிரி யூஸ் பண்ண 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 அது கம்மியாகிட்டே வரும். ஸோ மார்னிங்ல நம்ம மொபைல சார்ஜ் போட்டு எடுத்துட்டு 100% போறப்போ நம்மளால சொல்ல முடியும் இல்லைங்க சார்ஜர்லாம் வேண்டாம், என்கிட்ட சார்ஜ் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி, இல்ல எனக்கு ஜங்க் வேண்டாம், ஐ எம் ஃபுல் அப்படின்னு நம்மளால ரொம்ப கான்பிடென்டா எதையுமே மிஸ் பண்ணாம நம்மளால சொல்ல முடியும். அதுவே ஈவினிங் ஆயிடுச்சு அப்படின்னா சும்மா எங்கேயோ பக்கத்து வீட்டுல ஏதோ ஒரு ஐட்டம் எண்ணெயில போட்டிருப்பாங்க, அந்த ஸ்மெல் நம்ம மூக்குக்கு வந்தோடனே இன்னும் நம்ம இது வடை மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சு டக்குன்னு ஜொமேட்டோ எடுத்து we will order something because our will power மொபைல் சார்ஜ் மாதிரி ரொம்ப கம்மியா இருக்கும் அந்த டைம்ல. ஸோ ஐடியலி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இன்னும் நம்மளோட வில் பவரை மட்டும் வச்சு நான் வெயிட்ட குறைக்க போறேன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா தட் இஸ் ஹியூமன்லி இம்பாசிபிள். ஓகே, ஸோ தட் இஸ் வை வி சி நிறைய நேரங்கள்ல நமக்கு பசிக்கவே இல்லைன்னா கூட நம்ம எதையோ ஒண்ணு வாங்கி சாப்பிட்டுருப்போம். யாரோ ஒருத்தர் ஏதோ ஒண்ணு ஆஃபர் பண்றாங்க, அவங்க மனசு கஷ்டப்பட்டுற கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஒரு விஷயத்த வாங்கி சாப்பிட்டுருப்போம். நம்ம லிஸ்ட்ல இல்லவே இல்லாம இருக்கும், ஆனா நம்ம பில்லிங் கிட்ட வரப்போ அதை நம்ம கண்ணு முன்னாடி பார்த்த ஒரு காரணத்தினால அதை வாங்கி எடுத்துட்டு வந்திருப்போம். சோ இந்த மாதிரி நிறைய நேரங்கள்ல when we operate only out of our willpower, the probability of us losing the game is very very high. Okay, so willpower தாண்டி there are certain factors நம்ம கண்டிப்பா பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் வந்து இருக்கு. சோ அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எப்பவுமே நம்மளோட வயிறு வந்து நல்ல ஃபுல்லா இருக்கிறப்போ நம்மளால வந்து ஒரு விஷயத்த கம்ஃபர்டபுளா அவாய்ட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ப்ராக்டிக்கலி திஸ் இஸ் சம்திங் தட் ஒர்க்ஸ். ஸோ கொஞ்சம் இதை லிட்டில் டெக்னிக்கலா நம்ம பேசுறோம் அப்படின்னா there is something called as gastric emptying time அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த gastric emptying time நான் எந்த ஒரு பொருளை சாப்பிட்டாலும்
அது வந்து எவ்வளவு நேரம் தங்கி அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுதுங்கிறது. ஸோ இந்த தங்கக்கூடிய நேரம் அதிகமா இருந்து அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போச்சுன்னா the possibility of me eating again வந்து ரொம்ப கம்மி. ஸோ நம்ம குழந்தைங்க கிட்ட இதை பார்த்திருப்போம். பயங்கரமா அழறாங்க, ஏதோ ஒண்ணு கேட்டுட்டே இருக்காங்க, நீங்க வந்து ஒரு ஜங்க் வாங்கி கொடுக்குறீங்க, எஸ்பெஷலி சுகரி ஃபுட் லைக் வந்து சே ஒரு ஆரேட்டட் பெவரேஜ், அவங்களோட ஃபேவரட் ஆரேட்டட் பெவரேஜ் கேக்குறாங்க. நமக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு, சரி தொல்லை ஒழிஞ்சா போதும், இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு மேனேஜர் முன்னாடி வேற கால்ல வந்துடாம இருந்தா போதும்னு சொல்லி நம்ம ஒன்ன வாங்கி அப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க அதை குடிப்பாங்க. குடிச்சு அந்த மீட்டிங் முடிகிற 9வது நிமிஷத்துக்குள்ள அகெயின் they'll become crankier and ask for something else. வேற ஏதோ ஒரு சுகரி ஃபுட் கேட்பாங்க இல்லையா? சோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ், நம்ம எதெல்லாம் பேட் அப்படின்னு சொன்னோமோ அது எல்லாமே இந்த பேட்டர்னுக்குள்ள வந்துடும். இட் ஹாஸ் அ வெரி ஃபாஸ்ட் கேஸ்ட்ரிக் எம்டிங் டைம். ஸோ ஜங்கா இருக்கலாம், சுகரி ஃபுட்டா இருக்கலாம், கேலரி டென்ஸ் ஃபுட்டா இருக்கலாம். நம்ம நிறைய ஃபுட் வந்து இப்ப கேலரி மட்டும்தான் இருக்கு இல்லையா, அந்த நியூட்ரிஷனே இருக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஃபுட். ஸோ எதெல்லாம் வந்து நம்ம கெட்டதுன்னு சொல்றோமோ அது எல்லாமே குவிக் கேஸ்ட்ரிக் எம்டிங் டைம் இருக்கும். ஸோ அது அடுத்த செக்ஷனுக்குள்ள உடனே போறதுனால நம்ம அடிக்கடி எதையோ ஒண்ணு சாப்பிட்டுட்டே இருப்போம். அதே மாதிரி நிறைய நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஆல்சோ ஆட்ஸ் டு திஸ். இஃப் யூ ஹேவ் சீன், நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கோம்னா கண்ணாபின்னான்னு சாப்பிடுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி பை பேட்டர்ன்னா என்ன, ஓகே இந்த கடையில இந்த பொருள் நல்லா இருக்கும், ஸோ அந்த கடைக்கு நான் மேபி ஒரு 2-3 months கழிச்சு அந்த கடை வழியா போறேன்னா எனக்கு பசியே இல்லைன்னா கூட இந்த கடையில ஐ ஹவ் சீன், இப்போ நிறைய பேர் வந்து வாட் இஸ் தட், அந்த பன் பட்டர் ஜாம். ஓகே, ஸோ இந்த கடையில பன் பட்டர் ஜாம் நல்லா இருக்கும், ஸோ நம்ம இதை கிராஸ் பண்றோம், அதனால வாங்கி வச்சுப்போம், வாங்கி சாப்பிட்ருவோம் நமக்கு பசியே இல்லைன்னா கூட. ஸோ தீஸ் ஆர் த ஸ்மால் திங்ஸ் நம்ம வந்து நம்மளை பத்தியே நம்ம அப்சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த கேஸ்ட்ரிக் எம்டிங் டைம் ஆர் ஃபுட்டு வந்து தங்கி இருந்து அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறப்போ நமக்கு வந்து எனர்ஜி நல்லா இருக்கும். ஓகே, ஒரு சஸ்டைனபிள் வெயிட் லாஸோட முக்கியமான காம்பனன்ட் நம்ம வீக்கா ஃபீல் பண்ணவே கூடாது. ஓகே, நிறைய பேர் வந்து அப்படியே ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி போற அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் டயட்ஸ் இருக்கிறப்போ நான் டயட்ல இருக்கேன்ல அதனால இப்படி இருக்கேன், நான் டயட்ல இருக்கேன்ல வெயிட் குறையறேன்ல அதனால வந்து நான் இன்னும் எனர்ஜியே இல்லாம இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் நாட் அ ஹெல்தி சைன். ஸோ ஒரு முக்கியமான குவாலிட்டி ஃபார் அ சஸ்டைனபிள் வெயிட் லாஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். இன்ஃபேக்ட் இஃப் பாசிபிள் முன்னாடி இருந்ததை விட அதிக எனர்ஜி நம்ம கிட்ட இருக்கணும். அண்ட் நம்ம பண்ணக்கூடிய சேஞ்சஸ் நம்மளால காலத்துக்கும் தொடரக்கூடிய சேஞ்சஸா இருக்கணும். ஸோ இஃப் ஐ எம் சம்படி எனக்கு வந்து ஜிம் போறதே சுத்தமா பிடிக்காது அப்படின்னா there is no point in enrolling for a gym subscription when I don't enjoy it இல்லையா. ஏன்னா டெய்லி நான் வேண்டா வெறுப்பா போவேன். rather நம்ம என்ன பண்ணலாம், I can start doing something that I enjoy doing, maybe initially. ஸோ அந்த இனிஷியல் வெயிட் லாஸ் பார்த்ததுக்கு அப்புறமா நமக்கு ஜிம் போறதுக்கு ஒரு என்தூ வரும், அப்போ we can enroll for gym. ஸோ இந்த விஷயங்கள் வந்து பர்சன் டு பர்சன் மாறும். அதே மாதிரி டைம். ஸோ டைம், சில பேர் வந்து நீங்க ஜிம்முக்கு போங்க 1 hour அப்படின்னா 1 hour இல்லைங்க என்னால 3 hours கூட ஜிம் போக முடியும், வெயிட் குறைஞ்சா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம் வந்து சில பேருக்கு அவைலபிளா இருக்கும். சில பேர் they will say I only have 10 minutes. 10 minutes-குள்ள நீங்க என்ன எக்ஸசைஸ் வேணா சொல்லுங்க நான் செய்யறேன், I cannot take more than 10 minutes in my schedule அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே வேரிஸ். ஸோ as we discussed, only with willpower nothing is going to work. ஆனா certain factors like food that will have a high gastric emptying time நம்ம எடுக்கிறப்போ it will make a big difference. மூவ்மெண்ட்டுக்கு ஒருத்தர்னால ஒவ்வொரு டைம் எடுக்க முடியும். ஸோ அது வந்து will definitely make a difference, but it is going to be personalized இல்லையா. ஸோ நான் வந்து ஸ்டாண்டர்டா ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் மாதிரி சொல்ல முடியாது. ஓகே எல்லாரும் 1/2 மணி நேரம் ஜிம் போகணும், எல்லாரும் 1/2 மணி நேரம் ரன்னிங் போகணும், எல்லாரும் 1/2 மணி நேரம் வெயிட்ஸ் தூக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ஜெனரலைஸ்ட் சஜஷன் வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா எவ்ரி திங் டிஃபர்ஸ். சில பேர் நைட் ஷிஃப்ட்ஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க, சில பேர் டே ஷிஃப்ட்ஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க, சில பேர் நிறைய டிராவலிங் இருக்கக்கூடிய ஜாப்ல இருப்பாங்க. ஸோ எனி சொல்யூஷன் வித் ரெஸ்பெக்ட் டு வெயிட் மேனேஜ்மெண்ட் ஹேஸ் டு பி பர்சனலைஸ்ட். அண்ட் சம்திங் தட் ஒர்க்ஸ் ஃபார் யுவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட் மே நாட் ஒர்க் ஃபார் யூ. Something that works for your spouse
மே நாட் ஒர்க் ஃபார் யூ. கரெக்டா? நம்மளே பார்த்திருப்போம் அதை. நான் வந்து இத்தனோண்டு தாங்க சாப்பிடுறேன், இவ்வளோ வெயிட் போடுறேன். என் ஹஸ்பண்ட் 2 பிரியாணியும் ஒரே ஷாட்ல முடிக்கிறாரு, ஆனா அவர் வெயிட்டே போட மாட்டேங்கிறாரு. எப்படின்னு தான் தெரியல அப்படின்னு லாட் ஆஃப் பீப்புள். ஸோ நம்மளோட மெட்டபாலிசம் இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கிறப்போ பர்சனலைசேஷன் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ ஒரு குட் திங் தட் ஐ கேன் கேரண்டி யூ, இந்த செஷன் நீங்க அட்டென்ட் பண்றீங்க, நீங்க வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட் பத்தி இன்னும் எனக்கு தெரிஞ்சுக்கணும், இது வந்து எனக்கு ஃபிட் ஆகுமா ஆகாதான் நான் வந்து வேலிடேட் பண்ணும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா, ஒன் திங் தட் ஐ கேன் கேரண்டி யூ இஸ் we are going to give you some personalized சொல்யூஷன் இந்த இடத்துல. ஸோ பர்சனலைஸ்ட் அப்படின்னா உங்களோட ரொட்டீன் எப்படி இருக்கு, உங்களால என்னெல்லாம் பண்ண முடியும், உங்களால என்னெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இப்போ இஃப் யூ ஆர் சம்படி, ஓகே எனக்கு வெயிட் குறையும்னா நான் வந்து இத்தனை நாளைக்கு என்னால இது பண்ண முடியும் அப்படின்னு உங்களால கமிட் பண்ண முடியும்னா we have a totally different plan for you. இல்ல என்னால காஃபி குடிக்காம இருக்கவே முடியாது, என்னால நான்வெஜ் சாப்பிடாம இருக்கவே முடியாது, ஆனாலும் எனக்கு வெயிட் குறையணும், கேன் யூ சப்போர்ட் மீ அப்படின்னா டெஃபினெட்லி எஸ். அதை எப்படி பேலன்ஸ்டா நம்ம சாப்பிடுறது மூலயமா we can still see ஒரு healthy and sustainable weight loss. அதுக்கு we have a different plan. ஸோ இதுல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, as I mentioned, நம்ம எல்லாருக்குமே நாலேஜ் இருக்கு, எது நல்லது எது கெடுதல் அப்படிங்கிற நாலேஜ் இருக்கு. பட் இதை நம்மளோட ரொட்டீன்குள்ள எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற இடத்துலதான் நமக்கு வந்து சிக்கல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் நோ புரோட்டீன் ரிச் டயட் இது வந்து உடம்புக்கு நல்லது, ஃபைபர்னு யாரோ போட்டாங்க, ஸோ ஃபைபர் ரிச் டயட் இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒன் ஆஃப் ஒரு ஒரு ரொம்ப வெல் நோன் பர்சன் ஒருத்தர் அவர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப அவர் சொன்னாரு, நிறைய பேர்மா இப்ப வந்து வெஜிடேரியன் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா வெஜிடேரியன் கூட இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போறோம் அப்படின்னா வெஜிடபிள் யாரும் சாப்பிடுறது இல்ல. பிகாஸ் நம்ம பார்த்தோம்னு வைங்களேன், நம்மளே அப்சர்வ், அதுக்கப்புறம் ஆக்சுவலி நான் அப்சர்வ் பண்ணேன் தட் வெஜிடேரியனா இருந்தா கூட when we go to a hotel, the maximum order வந்து ஒன்னு பன்னீர் பட்டர் மசாலா, இல்லைன்னா சம் மஷ்ரூம் கிரேவி. கரெக்டா? ஸோ நவ் none of us can order ஃபைபர் டயட் இஸ் குட், எனக்கு கொத்தவரங்காய் பொரியல் ஒரு கப் தாங்க, இல்ல அவரைக்காய் பொரியல் ஒரு கப் தாங்க அப்படின்னு ஆர்டர் பண்ணறது வாய்ப்பு இல்லை. அப்கோர்ஸ் மீல்ஸ் எல்லாம் வைப்பாங்க, பட் தென் we cannot order அந்த மாதிரி, or we usually don't order அந்த மாதிரி. கரெக்டா? ஸோ ஃபைபர் இஸ் குட், ப்ரோட்டீன் இஸ் குட், பட் தென் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் த சோர்ஸ் இஸ். ஓகே, ஸோ ப்ரோட்டீனோட நல்ல வெஜிடேரியன் சோர்ஸ் குவிக்கா போடுங்க பார்ப்போம். ப்ரோட்டீனோட நல்ல வெஜிடேரியன் சோர்ஸ் சுண்டல், பனீர். யார் அந்த பனீர்? ஃபியூம்ஸ், எப்போ சாப்பிட்டோன்னு போடுங்க. வாட் எவர் யூ ஹாவ் புட் அஸ் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், கடைசியா நான் வந்து அதை எப்போ சாப்பிட்டேன், கிரீன் கிராம், பீனட்ஸ், ஸ்ப்ரவுட்ஸ். ஓகே, ஸோ ஒன்னு வந்து we have to understand is கடைசியா நான் அதை எப்போ சாப்பிட்டேன், which means am I able to do it consistently. வாரத்துல 7 நாளும் என்னால அதை சாப்பிட முடியுமா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து நான் சாப்பிட்டேன் அண்ட் என்னோட உடம்புக்கு தேவையான எல்லா ப்ரோட்டீனும் நான் சாப்பிட்ட அந்த ப்ரோட்டீன் சோர்ஸ்ல இருந்து எனக்கு கண்டிப்பா கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? தேர்ட் திங் இஸ், நான் சாப்பிட்ட அந்த ப்ரோட்டீன் சோர்ஸ்ல இருந்து எனக்கு ப்ரோட்டீன் மட்டும்தான் கிடைச்சிச்சு அப்படின்னு நான் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கடைசியா நான் எப்போ சாப்பிட்டேன் அப்படிங்கிறப்போ நிறைய பேர் டுடே, எஸ்டர்டே அந்த மாதிரி போன்றோம். பட் டு ஐ கெட் டு ஈட் அ ப்ரோட்டீன் சோர்ஸ் எவ்ரி சிங்கிள் டே? ஏன் அப்படின்னா ப்ரோட்டீன் நம்மளோட உடம்புல ஸ்டோர் ஆகி அடுத்த நாள்லாம் யூஸ் ஆகாது. ஸோ டுடே ஐ கிவ், டுடே இட் இஸ் யூட்டிலைஸ்ட், டுமாரோ ஐ ஸ்டில் நீட் ப்ரோட்டீன். கரெக்டா? ஸோ எவ்ரி சிங்கிள் டே நம்ம வந்து அந்த ப்ரோட்டீனோட சோர்ஸை எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து நான் சாப்பிடக்கூடிய அந்த ப்ரோட்டீன்ல இருந்து என்னோட உடம்புக்கு தேவையான எல்லா ப்ரோட்டீனும் கிடைச்சிருச்சா அப்படிங்கறத we have to evaluate. How do I do that? Every kg of a body weight,
we need 1 gram of protein approximately 0.85 வரும், but then approximately round பண்ணி 1 gram வச்சுக்கலாம். So somebody is 60 kgs, அவங்களுக்கு 60 grams of protein வேணும். And 60 grams of sundal is not 60 grams of protein. கரெக்டா? எந்த சுண்டல் வேணா நீங்க சாப்பிடுங்க. Somebody said Bengal gram. So Bengal gram எல்லாம் சாப்பிட்டோம்னா கண்ணா பின்னான்னு we feel that gastric thing இல்லையா? So அந்த gastric thing எங்க இருந்து வருது? Is that protein? Or if that is not protein, what is that? அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா every vegetarian source of protein from a plant வருது அப்படின்னா அதுல வந்து we have something called as nitrogen. அந்த நைட்ரஜன் தான் நமக்கு அந்த கேஸ்ட்ரிக் ட்ரபிள வந்து எடுத்துட்டு வரும். ஓகே, ஸோ ஆஸ் வி ஆல் நோ எனி திங் லைக் சன்னா இதெல்லாம் சாப்பிட்றோம்னா நமக்கு ஒரு கேஸ் ஃபீலிங் இருந்துட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து இஸ் பிகாஸ் ஆஃப் த நைட்ரஜன் இன் த வெஜிடேரியன் ப்ரோட்டீன் சோர்ஸ். அந்த நைட்ரஜன் வில் சப்ரஸ் த ப்ரோட்டீன் அப்சார்ப்ஷன். ஸோ அதை தாண்டி அப்சார்ப்ஷன் நடக்கணும்னா நான் நிறைய குவான்டிட்டி எடுக்கிறப்ப தான் என்னால அந்த 60 கிராம் ஆஃப் அப்சார்பபிள் ப்ரோட்டீனை என்னோட உடம்புக்கு கொடுக்க முடியும். And அந்த நிறைய is practically impossible to be taken every day. So இந்த ரீசன்காக நிறைய பேரு நான் வெஜிடேரியன் ப்ரோட்டீன் சோர்ஸ்க்கு போவாங்க. ஓகே, ஐ எம் நாட் அ வெஜிடேரியன், வை ஷுட் ஐ டிபெண்ட் ஆன் வெஜிடேரியன் ப்ரோட்டீன்? நான் வந்து சிக்கன் பிரெஸ்ட் சாப்பிடுறேன் அப்படிம்பாங்க. பட் தென் சிக்கன் பிரெஸ்ட் டஸ் நாட் ஹாவ் ஒன்லி ப்ரோட்டீன். அதுதான் என்னோட தேர்ட் கொஸ்டினா இருந்தது. என்னோட ப்ரோட்டீன் சோர்ஸ்ல ப்ரோட்டீன் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டா மேபி நாட். ஸோ அப்ப என்ன ஆகுது, எனக்கு வந்து ஆடடா டயட்ரி கொலஸ்ட்ராலும் நான் வந்து சேர்த்து எடுக்கிறேன் இந்த ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் ப்ரோட்டீன். அண்ட் சம்படி செட் பனீர் as a good source of protein. பனீர் is actually a good source of fat than protein. ஏன்னா பனீர்ல ப்ரோட்டீனை விட ஃபேட் வந்து அதிகமா இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் இவாலுவேட் பண்ணினதுக்கு அப்புறமா நான் கன்சிஸ்டண்டா ப்ரோட்டீன் எடுக்கிறதுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பாசிபிள் வேஸா இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா சப்ளிமெண்டல் ப்ரோட்டீன். ஓகே, ஸோ சப்ளிமெண்டல் ப்ரோட்டீன் இஸ் நாட் இன்ஸ்டெட் ஆஃப் யோர் ஃபுட். ஓகே, நீங்க ப்ரோட்டீன் சோர்ஸே எடுக்க வேணாம், இதை மட்டும் கரைச்சு குடிங்க அப்படின்னா அகைன் இட் பிகம்ஸ் அ நான் சஸ்டைனபிள் சொல்யூஷன். கரெக்டா? ஸோ இட் இஸ் ஒன்லி டு பிரிட்ஜ் த கேப். ஸோ நான் வந்து சுண்டல் எடுக்கிறேன் அண்ட் தென் தால் சாப்பிட்றேன் and whatever possible ways I'm trying to take through my diet. But despite that, okay, நாளைக்கு எனக்கு ஆஃபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, I really don't think I can cook or elaborate ஆனாலும் நாளைக்கு சமைக்க முடியுமான்னு தெரியல. I'm just going to meal prep something இன்னைக்கு நைட் அண்ட் காலையில அதை வச்சு ஏதோ ஒன்று மேனேஜ் பண்ண போறேன் அப்படின்னா I know அந்த பர்டிகுலர் டே I'm going to be protein deficient for that day. So how do I balance that? So அதுக்கு supplements come in handy as a wonderful solution. Again, in the case of fiber, more than protein, I see a lot of people neglect fiber. Fiber வந்து ஒரு unsung hero நே சொல்லலாம். ஏன்னா fibrous food வந்து இன்னைக்கு தேதியில especially with kids, இந்த அவரைக்காய், கொத்தவரங்காய் இதெல்லாம் பார்த்தாலே வந்து நிறைய பசங்க வந்து I don't want this அப்படின்னு upfront சொல்லிடுறாங்க because they don't have that habit of eating. ஸோ ஃபைபர் அப்படின்னு பாக்குறப்போ அஃப்கோர்ஸ் நம்மளோட வாழை தண்டு அதெல்லாம் ஹார்ட்லி வி கெட் டு see in certain places these days. ஸோ இந்த ஃபைபரஸ் ஃபுட்டை எவ்ரி சிங்கிள் டே இன்க்ளூட் பண்றது அண்ட் எவ்ரி மீல்ல என்னால இன்க்ளூட் பண்ண முடியுதா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அகெயின் தட் பிகம்ஸ் அ பிக் 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 கொஸ்டின் மார்க். இன்ஃபேக்ட் முந்தா நேத்திக்கு ஐ பாட் அவரைக்காய். ஐ திங்க் 1/4 கிலோ அவரைக்காய் வாஸ் 50 rupees. நான் வாங்கி எடுத்து வச்சுட்டேன். கடைக்காரன் சொல்றாரு இது மட்டும் விலை கூடமா, ஓகேவா, உங்களுக்கு 1/4 கிலோவும் வேணுமா அப்படின்னு கேக்குறாரு. பரவாயில்ல நான் வைங்க. ஸோ ஃபைபரோட வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ வந்து அதிகமாகிட்டே போகுது. அண்ட் அட் த சேம் டைம் தட் பிகம்ஸ் த அன்சங் ஹீரோ பிகாஸ் நம்மளே யோசிச்சு பார்க்கலாமே, கடைசியா நான் எப்போ ஹை ஃபைபர் டயட் எடுத்தேன்? ஹை ஃபைபர் இஸ் நாட் டேக்கிங் 1 or 2 spoons of sides, காயை வந்து சைட்ல எடுக்கிறது இல்லை. ஹை ஃபைபர் இஸ் 50% of your plate having fiber. That is high fiber diet. So அந்த மாதிரி நான் கடைசியா எப்போ சாப்பிட்டேன் அப்படின்னு பார்த்தோம்னா அகெயின் தட் இஸ் அ கொஸ்டின் மார்க். எஸ்பெஷலி நம்ம அவுட் சைட் ஃபுட் எடுக்கிறோம், ஒன்ஸ் இன் அ வைல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த ஒன்ஸ் இன் அ வைல் வந்து ஒன் ஆஃப் நிறைய பேர் ஒன்ஸ் இன் அ வைல் எப்பயாச்சும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இட் குட் பி ஈவன் ஆல்டர்னேட் டேஸ். நம்ம அதை அனலைஸ் பண்ணி ஃபுட் ஜேர்னலிங் எல்லாம் பண்ணி பார்த்தோம்னா ஸோ ஃபைபர் இஸ் அகெயின் ஒன் அன்சங் ஹீரோ விச் கெட்ஸ் இக்னோர்ட் just like that. And இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுது
இந்த கேஸ்ட்ரிக் எம்டிங் டைம் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தோம்ல, அதை வந்து இன்னும் ஜாஸ்தி பண்ணி கொடுக்கறதுக்கு. ஸோ அந்த கேஸ்ட்ரிக் எம்டிங் டைம் என்ன, அதிக நேரம் அந்த உணவு வந்து அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போறதுக்கு எடுக்கிறப்போ நீங்களே அப்சர்வ் பண்ணலாம். உங்களோட குழந்தைக்கு நீங்க ஹை ஃபைபர் ஃபுட்டை எப்படியாச்சும் கொடுத்துட்டீங்கன்னா அன்னைக்கு உங்க குழந்தை காமா இருக்கும். Your child will be a very good child. If you give some high sugary food, that day your child will be cranky in some way or other. So குழந்தைங்க கிட்ட we can personally see that ரொம்ப எவிடென்ட்டா. அதே மாதிரி ஹை கேலரி டென்ஸ் ஃபுட் கொடுத்தோம்னா கிராங்கியா இருப்பாங்க. ஹை நியூட்ரிஷன் டென்ஸ் ஃபுட் கொடுத்தோம் அப்படின்னா பயங்கர சமத்தா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், ஸோ புரோட்டீன், ஃபைபர், இது எல்லாமே வந்து ஒரு இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் எவ்ரி மீல் இருக்கிறப்போ நம்மளோட வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து பிகம்ஸ் ரொம்ப 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 சிம்பிளிஃபைடு டாஸ்கா ஆயிடும். அண்ட் ஆன் அன் ஆவரேஜ் நமக்கு வந்து ஒரு ஸ்பெசிபிக் டைம் லைன் கிடைச்சிரும். ஸோ காலத்துக்கும் என்னோட வெயிட் மேனேஜ்மெண்ட் ஒரு ப்ராஜெக்டா இல்லாம, ஓகே இத்தனை கிலோ நான் குறையணும்னா எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிற கொஸ்டினை நீங்க தைரியமா கேட்கலாம். ஓகே, அண்ட் எவ்ரி வெயிட் மேனேஜ்மெண்ட் வில் ஹாவ் அ பிளாட்டூ பீரியட். பிளாட்டூ பீரியட்னா என்ன, இப்படியே சரன்னு குறையும், ஒரு இடத்துல வந்து சிக்கும். நான் எல்லாமே கரெக்டா தான் பண்றேன், ஆனா என் வெயிட் வந்து இப்படியே இருக்கு. வெயிங் ஸ்கேல் வந்து இந்த பக்கமும் நகர மாட்டேங்குது, அந்த பக்கமும் நகர மாட்டேங்குது. தட் இஸ் கால்ட் பிளாட்யூ. ஸோ பிளாட்யூல வாட் ஆர் த ரைட் ப்ராக்டிசஸ்? அந்த பிளாட்யூல ரைட் ப்ராக்டிசஸ் பண்ணோம்னா அடுத்த செட் ஆஃப் சர வெயிட் லாஸை நம்மளால பார்க்க முடியும். பட் ஆல் தட் கேன் ஒன்லி பி பர்சனலைஸ்ட். ஏன்னா சில பேருக்கு 2 கிலோ குறைச்சா போதும், சில பேருக்கு 20 கிலோ குறைக்கணும், சில பேருக்கு 50 கிலோ குறைக்கணும், சில பேருக்கு 10 கிலோ குறைக்கணும். ஸோ தெர் இஸ் நோ ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல். இட் ஹேஸ் டு பி பர்சனலைஸ்ட். நீங்க பிளாட்டோல இருக்கிறப்போ நான் வந்து நல்ல ரிடக்ஷன் ஃபேஸ்ல இருப்பேன், நீங்க ரிடக்ஷன் ஃபேஸ்ல இருக்கிறப்போ நான் வந்து மெயின்டெனன்ஸ் ஃபேஸ்க்குள்ள இருப்பேன். ஸோ அந்த ஃபேக்டர் நமக்கு பர்சனலைஸ் பண்ணி எந்த டைம்ல என்ன மாதிரியான விஷயத்த எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கறதுக்கு we have a wonderful team. So definitely touch base with the person who has shared in the session oda link, for you to understand that. And ரொம்ப முக்கியமா I wanted to touch upon one thing. நிறைய பேரு when we say supplements, ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு தயக்கம் சில பேருக்கு வந்து இருக்கலாம். So I would say அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னா எனக்குமே அது இருந்தது. I definitely accept that. எனக்குமே இனிஷியலா when somebody said supplements, நான் என்ன யோசிச்சேன், நான் ஹெல்த்தியா தானே இருக்கேன், எனக்கு ஏன் சப்ளிமெண்ட்ஸ் வேணும்? ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது தட் உடம்பு சரி இல்லாததுக்கு அப்புறம் நம்ம சிக்னஸ் இண்டஸ்ட்ரி பேஸ்டு விஷயங்கள் பண்றது இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் பீயிங் இன் வெல்னஸ் இண்டஸ்ட்ரி, வேர் என்னோட உடம்பு இன்னைக்கு சரியா இருக்கு, அது என்னைக்குமே சரியா இருக்கிறதுக்கு ஒரு சில வேலைகள் நாம் பண்றதுதான் belongs to the wellness industry, which is our supplements. So இது வந்து ஒரு விஷயம். The next thing that I understood about me is, நான் என்னோட பேரண்ட்ஸோ தாத்தா பாட்டியோ சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து பார்த்ததில்லை. I have seen them, தாத்தா பாட்டி அஃப்கோர்ஸ் மெடிசன்ஸ் எடுத்தும் நான் பார்த்ததில்லை, பட் அட்லீஸ்ட் மை பேரண்ட்ஸ் அவங்க மெடிசன்ஸ் எடுத்து நான் பார்த்திருக்கேன். ஸோ இன் மை ஹவுஸ் ஹோல்ட் falling sick for something and then taking medicines was a common thing. அது வந்து நார்மலைஸ் ஆகி இருந்தது. ஆனா நல்ல ஹெல்த்துக்காக ஏதோ ஒரு விஷயத்த பண்ணக்கூடிய ப்ரோஆக்டிவா பண்ணக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் வந்து எனக்கு டிஃபரெண்டா தெரிஞ்சு. ஸோ we may have our own apprehensions about supplement. ஓகே, ஸோ இது வந்து என்னது, இது தேவையா, அந்த அப்ரிஹென்ஷன்ஸ் வந்து we may not have about a samosa or a bhaji. ஏன்னா தட் இஸ் நார்மலைஸ்ட். கரெக்டா, எல்லாரும் தானே சமோசா சாப்பிடுறாங்க, எல்லாரும் தானே பஜ்ஜி சாப்பிடுறாங்க, தட் இஸ் ஓகே, தட் இஸ் நார்மல். ஆனா சப்ளிமெண்ட்ஸ், ஓகே ப்ரோட்டீன், ஃபைபர், இது வந்து சப்ளிமெண்ட்ல எடுக்கலாமா எடுக்கக்கூடாது, ஸோ தட் இஸ் வெரி நார்மல். அந்த அப்ரிஹென்ஷன் இருக்கிறது இஸ் நார்மல், பிகாஸ் அது வந்து நம்மளுக்கு டிஃபரெண்டா இருக்கு இல்லையா, நமக்கு புதுசா இருக்கலாம். பட் வாட் ஐ ரிக்வெஸ்ட் யூ இஸ், இதுக்கப்புறம் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கலாம் இந்த செஷனுக்கு அப்புறம். ஓகே, ப்ரோட்டீன் எடுக்கணும், ஃபைபர் எடுக்கணும், எவ்ரி மீல்ல எடுக்கணும், தேவையான குவான்டிட்டி எடுக்கணும், அண்ட் நான் எடுக்கிறப்போ அதை மட்டும் தான் எடுக்கணும். ஆடடா டயட்ரி கொலஸ்ட்ரால் இதெல்லாம் எனக்கு வராம வெறும்னே எது தேவையோ அதை மட்டும் எடுக்கணும்னா வேற என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னு நீங்க யோசிங்க. ஐம் ஷியோர், ஏன்னா நான் யோசிச்சிருக்கேன் நிறைய வாட்டி. ஐ டிட் நாட் ஃபைண்ட் அ சொல்யூஷன், குட் சொல்யூஷன் அதர் தேன் தி சப்ளிமெண்ட்ஸ். ஸோ இந்த சப்ளிமெண்ட்ஸுக்கு வரப்போ ரொம்ப 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 முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இஸ் த கிரெடிபிலிட்டி ஆஃப் த கம்பெனி. ஏன்னா இன்னைக்கு வந்து மூளைக்கு மூளை
பிகாஸ் பீப்புள் ஆர் பிகமிங் சோ ஹெல்த் கான்ஷியஸ். மூளைக்கு மூளை நிறைய விஷயங்கள் வந்து பாப்அப் ஆகிட்டே இருக்கு. சம் பீப்புள் சே திஸ், சம் பீப்புள் சே தட், பட் வி ரெக்கமெண்ட் திஸ் பிராண்ட் கால்ட் நியூட்ரலைட் ஃப்ரம் த கம்பெனி கால்ட் ஆம்வே. So Nutrilite as a brand வந்து more than 90 years வந்து they are into existence, and Amway as a company வந்து இந்தியால 25 வருஷம் வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்படி நம்ம பாக்குறப்போ I felt one of the credible brands. ஓகே, ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு கடையில போய் ஏதோ ஒரு விஷயத்த வாங்கிட்டு இதுல வந்து ரிசல்ட் வந்தா போச்சு, வரலன்னா நம்ம போய் யார்கிட்டயும் கேட்க முடியாது இல்லையா. பட் இங்க as I mentioned, the company itself, the food supplement brand itself, நாட்டுல நமக்கு எத்தனை கம்பெனிஸ் தெரியும் that has existed for 90 years. So this company, this food supplement brand has existed even before supplementங்கிற ஒரு வார்த்தையே வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவங்க இவங்க தான் கூட சொல்லலாம். ஸோ அவ்வளோ நாள் முன்னாடியிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட், they are backed up by science. ஸோ ரொம்ப credibility இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட். அண்ட் ரொம்ப முக்கியமா அந்த பர்சனலைசேஷன் பண்ணி தரதுக்கு the person who has invited you for today's call will support. ஸோ உங்களோட queries, உங்களோட questions, okay, this is where I am, இந்த விஷயங்கள் வந்து எனக்கு பண்ணணும், இதுக்கு எவ்வளவு டைம் ஸ்பேன் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க, அண்ட் கேன் யூ கமிட் த டைம். நியூ இயர் வரப்போகுது, நம்ம எல்லாருமே நியூ இயர் ரெசல்யூஷனோட இன்டெக்ரல் பார்ட் வந்து வெயிட்டை பத்தி இருக்கும் இல்லையா. அண்டர் வெயிட்டா இருக்கவங்க வெயிட் போடணும்னு எழுதுவாங்க, ஓவர் வெயிட்டா இருக்கிறவங்க வெயிட் குறைக்கணும்னு இருப்பாங்க. ஸோ அந்த டைம் ஃப்ரேம் என்ன நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டிஸ்கஷனுக்குள்ள கண்டிப்பா வாங்க. ஸோ ஒன்ஸ் யூ டிஸ்கஸ் தட், தே வில் கனெக்ட் யூ வித் த ரைட் பர்சன். ஸோ யாரு உங்களுக்கு பர்சனலைஸ் கைடன்ஸ் கொடுத்தா கரெக்டா இருக்குமோ அந்த எக்ஸ்பர்ட்டோட கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹாவ் அ பர்சனலைஸ் கன்சல்டேஷன் வித் யோர் பேராமீட்டர்ஸ் அண்ட் அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ அப்ராக்சிமேட்டா நீங்க ஒரு 10 கிலோ குறைக்கணும் அப்படின்னா it is not going to take more than 3 months. So why fight with the 10 kgs year after year? ஒவ்வொரு நியூ இயர்க்கும் நான் ஏன் நியூ இயர் ரெசல்யூஷன்ல வந்து வெயிட் குறைக்கணும்னு எழுதணும்? ஐ ஹாவ் சோ மெனி பெட்டர் அதர் திங்ஸ் டு டூ இல்லையா. ஸோ அந்த 10 கிலோவை 2026ஓட எடுத்து தூக்கி தூர போட்டுட்டு ஏப்ரல்ல இருந்து நான் என்னோட வெக்கேஷனை பிளான் பண்றேன் அப்படிங்கிற ஒரு நல்ல பாசிட்டிவான கோலோட we can do many things. So I'm sure in the session, has given you a basic insight. As Satish mentioned, we cannot give all the information we know in one session, but at least the basic information of, weight management. Na evlo weight koreikano, ideal weight na enna, by how many kgs I am overweight, adla fat percentage jastiya irundaduna, that is something where I have to also handle with my inches. So இந்த மாதிரியான பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்திருக்கோம். அதை தாண்டி ஏன் பர்சனலைஸ்ட் கோல்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். அதை தாண்டி why supplements become an integral part for anything that we have to do on a consistent and sustainable basis அப்படிங்கறதையும் நம்ம பார்த்திருக்கோம். I hope your 1 hour was very productive today, and I'm so thankful to be a part of it. Thank you so much. Back to you, Satish. தேங்க்ஸ் அகிலா. எல்லாரும் வந்து சில பல பாராட்டுகள் கொடுத்துடலாமா அகிலாவுக்கு? ஆல்மோஸ்ட் 55 minutes நான் ஸ்டாப். இதுல என்னன்னா, இதெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சப்ஜெக்ட். அதை சிம்பிளிஃபைடா ஒரு லேமன் புரியுற மாதிரி சொல்றது வந்து அன்லெஸ் அன்டில் அவங்களுக்கு அது ரொம்ப கிளியரா அந்த கான்செப்ட் புரியலன்னா, புரியுற மாதிரி நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கவே முடியாது. திரும்ப சொல்றேன், உங்களுக்கே ஒரு விஷயம் நல்லா புரியலன்னா அதை சிம்பிளிஃபைடா எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஸோ அகிலா வந்து 20 years she is into this industry, right? Good. So we'll wind up the call, but before we wind up, ஒன்று 2 என்னோட தாட் 1-2 சொல்லிட்டு நம்ம வந்து on a lighter note will wind up the call. Number 1, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு all you need is common sense. The question is, நான் இதை புரிஞ்சுக்கிட்டேனா இல்லையா? நீங்க வந்து ஒண்ணுமே இல்லை, எங்க வீட்டுக்கு பக்கத்துல மெரினா மால் இருக்கு. மெரினா மால்ல ஒரு வீக்கெண்டு போய் அந்த ஃபுட் கோர்ட்ல சும்மா ஒரு கார்னர்ல உட்காந்துட்டு அப்படியே சுத்தி பாத்தீங்கன்னா, ஆல் த பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் அந்த கிட்ஸுக்கு
அந்த மயனிஸை தொட்டு சிக்கனை தொட்டு ஆயில் போட்டு ஏதோ கொடுத்து அதுக்கு மேல ஐஸ்கிரீம் கொடுத்து இவ்வளோ பெரிய கோகோகோலா கொடுத்து கெச்சப்பை ஊற்றி அந்த கேண்டி கலரா ப்ராசஸ்டு கேண்டி கொடுத்து அப்படியே ஐஸ்கிரீம்ல ஏதோ ஊற்றி என்னென்னமோ கொடுப்பாங்க, ரைட்டா? பட் த மொமெண்ட் வி சே ஒரு 90 இயர்ஸா வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 நியூட்ரிஷன் பிராண்ட் இருக்கு, ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ற அத்லீட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. இந்தியால வந்து ஸ்போர்ட்ஸ் கமிட்டி, இந்தியாவோட ஸ்போர்ட்ஸ் கமிட்டி இருக்குல்ல, கம்ப்ளீட்டா எல்லா ஸ்போர்ட்ஸ்க்கும் தெர் இஸ் அ ஹெட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன், அவங்க வந்து நியூட்லைட்டை வந்து அத்லீட் கேன் டேக் நியூட்லைட் எடுக்கிறாங்க. இதுல இருந்து ஸ்டிராய்ட்ஸ் கிடையாது, சீட் டு சப்ளிமெண்ட், இவங்களே ஆர்கானிக்கா பண்ற ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட். இதுல வந்து புரோட்டீன்ஸ் இருக்கு, நிறைய ஆயுர்வேதா விஷயங்கள் இருக்கு, அகிலா சொன்ன மாதிரி சாலுபிள் ஃபைபர் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி சொன்னோன்னே மக்கள் வந்து ஐயோ சைடு எஃபெக்ட் வந்துடாது அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு வந்து அப்படியே அந்த மெரினா மால் ஒரு ஒரு நம்ம வந்து போண்டா பஜ்ஜி, ரோட்டுக்கடல கொத்து பரோட்டா, ஒரு நாளைக்கு 4 டீ வித் ஃபுல் சுகரு எல்லாம் பண்றோம், ரைட்டா? பட் வந்து இந்த சைடு எஃபெக்ட் வராதுன்னு கேட்குறப்போ வந்து வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், யூனோ நம்ம உடம்பு வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை கரெக்டாக கொடுத்தா அது உடம்பு ரொம்ப நல்லா பார்த்துக்கும். உடம்பு தன்னாவே அது ஒரு சூப்பரான மெக்கானிசம். ஆனா நம்ம இன்ஜின் ஆயிலே ஊத்தாம இன்ஜின் ஓடணும்னா எப்படி ஓடும்? யூனோ வாட் ஐ மீன், ரைட்டா? ஸோ நியூட்ரிஷன் நானும் அகிலா பர்சனலா லாஸ்ட் 20 years been taking நியூட்ரலைட், ரைட்? என் டாட்டர் வந்து அகிலா பிரெக்னெண்டா இருந்த காலத்துலேருந்து அகிலா இஸ் டேக்கிங், பிறந்ததுலேருந்து அந்த 2 years 3 yearsலேருந்து மை டாட்டர் இஸ் டேக்கிங் ஆல் த பேசிக் ஃபுட்டுக்கு மேல நம்ம அந்த டெய்லி டயட்ரி அலவன்ஸ் இவ்வளோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ தேவை அப்படி சொல்லிட்டாங்க. இவ்வளோ மினரல் தேவை, இவ்வளோ விட்டமின் தேவை, இவ்வளோ ப்ரோட்டீன் தேவை, இவ்வளோ ஃபைபர் தேவை, இவ்வளோ ஒமேகா 3 தேவை, எல்லாம் சொல்லிட்டாங்க. அதை நம்ம கொடுக்கலன்னா அந்த அந்த குட்டி 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 அந்த கொடுக்காம நம்ம விடுறோம் இல்லையா, அது உடனே நாளைக்கே அது எஃபெக்ட் காட்டாது. அது அப்படியே பைலப்பாய் அந்த டெஃபிஷியன்சி எல்லாம் சேர்ந்து டிசார்டர்லாம் சேர்ந்து டிசீஸா மாறி, அப்புறம் டிசீஸ் வந்துடும். நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் அப்புறம் ரொம்ப நம்பிக்கையோட மாத்திரை சாப்பிடுவோம். ஐம் நாட் புட்டிங் டவுன் மெடிசன் இயர், பட் ஸ்மார்ட் திங் என்ன அப்படின்னா, அந்த டெஃபிஷியன்சி டிசார்டருக்குள்ளேயே போகாம கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறது வந்து பாசிபிள். நான் அகிலா சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய டாபிக். பர்சனலைஸ்டா யார் வேணா இன்ஃப்ளூயன்சர் வந்து என்ன வேணா சொல்லலாம், நீங்க என்ன வேணா எதை வேணா பார்க்கலாம். ஆனா அங்க எங்கேயுமே கிடைக்காது. அந்த இன்ஃப்ளூயன்சருக்கு மெசேஜ் அனுப்பிச்சா கூட நீங்க ரிப்ளை பண்ண மாட்டாங்க, ரைட்டா? பட் இங்க உங்களை யாரு இங்க இந்த லிங்க் கூட்டு வந்தாங்களோ அவங்க ஒரு சர்டிஃபைடு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன நியூட்ரிஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கிற உங்க கூட கனெக்ட் பண்ணுவாங்க. பர்சனலைஸ்டா யூ கேன் டாக் டு தேம், கெட் டு நோ தேம். உங்களோட லைஃப் ஸ்டைல் சொல்லலாம், உங்க ஃபுட் ஹேபிட் சொல்லலாம், உங்களுக்கு பிடிச்ச அகிலா சொன்ன மாதிரி பிடிச்சது பிடிக்காத சொல்லலாம். அது மூலியமா கஸ்டமைஸ்டு பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன நியூட்ரிஷன் வேணும், உங்களால என்ன முடியும் என்ன முடியாது, பட்ஜெட் என்ன, எல்லாமே பார்த்துக்கலாம், ரைட்டா? ஸோ வித் தட் ஐம் டன். சச் அ லவ்லி ஆடியன்ஸ், லாட் ஆஃப் நீங்க எல்லாம் டைம் இன்வெஸ்ட் பண்ணது வந்து சூப்பர். ஃபீட்பேக்ஸ் அனுப்புங்க. ஐல் பி வெரி வெரி ஹாப்பி டு ரீட் ஆல் த ஃபீட்பேக்ஸ். அண்ட் யாரு உங்களை ரெஃபர் பண்ணி இந்த செஷன் கொண்டு வந்தாங்களோ, டெல் தெம் ப்ராப்ளி தே கேன் கனெக்ட் யூ டு அ வாட்ஸ்அப் குரூப். அது வந்து தட் வாட்ஸ்அப் குரூப் will only discuss about nutrition and health, nothing else. No forwards, no jokes வராது, nothing, no forwards, nothing. that WhatsApp group will discuss only about the nutrition. So உங்க friends, உங்க relatives அந்த nutrition group குள்ள வரணும்னாலும் you let us know. We can connect them and add them to that group. So with that I'm done. Bye-bye, take care. Thanks Akila for all the wisdom in less than 45-50 minutes, right? Thank you very much. Thanks all the audience. Bye-bye, take care. நல்லா சாப்பிட்றோம், நல்லதை சாப்பிட்றோமா, ரைட்டா? நல்லா இருப்போம், நல்லா இருக்கணும். த ஹெல்த் இஸ் த நம்பர் 1 ப்ரையாரிட்டி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை வந்து ரிப்பேர் பண்றதை விட
மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி, சீப். திரும்ப சொல்றேன், எல்லாத்தையும் விட்டுட்டு திருப்பி ரிப்பேர் பண்றதை விட இப்பவே மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ அந்த ஐ விஷ் அந்த ஒரு விஸ்டம் உங்களுக்கு. ஹெல்த் பத்தி நான் பார்த்துக்கணும், உடம்பு பார்த்துக்கணும், நான் ஐடியல் வெயிட்ல இருக்கணும், நான் ஒர்க் அவுட் பண்ணணும், நான் கரெக்டான புரோட்டீன் மீல் சாப்பிடணும், நான் கரெக்டான நியூட்ரிஷன் சாப்பிடணுன்ற அந்த காமன் சென்ஸ், அந்த விஸ்டம் உங்களுக்கு ஒரு கடவுள் கொடுக்கணும். நீங்களே அதை புரிஞ்சுக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். வித் தட் ஐம் டன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் மை டேக்.